கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1644 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 31 அதிகாரம் 5வது வசனம், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த வேத பகுதியிலே ஜனங்களுக்கு சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தங்களுடைய குஞ்சுகளை பட்சிகள் பறந்து வந்து பாதுகாக்கும். குஞ்சுகளுக்கு ஆபத்து வருகிற பொழுது கோழியானது தன் செட்டைகளுக்குள்ளே அந்த குஞ்சுகளை வைத்து பாதுகாத்து கொள்ளும். சிறு பிள்ளையில் சண்டே கிளாஸில் இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் பாடியிருப்பீர்கள். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதை போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல. இந்த அருமையான பாடலை சண்டே கிளாஸில் உங்களுக்கு டீச்சர்கள் சொல்லி கொடுத்திருப்பார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல உங்களுக்கு ஆபத்து வருகிற பொழுது கர்த்தர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல உங்களை பாதுகாப்பார். அடுத்த காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், உங்களை காத்து கொள்ளுவார், உங்களை தப்புவிப்பார், உங்களை விடுவிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, பறந்து காக்கிற பறவைகளைப் போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறீரே, விடுதலையை கொடுக்கிறீரே, தப்புவிக்க பண்ணுகிறீரே. காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலமெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தகப்பனை, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும், பராமரித்து கொள்ளும். பராமரிப்பின்றி பாதுகாப்பின்றி வாழ்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உனக்காக இந்த வார்த்தை வருகிறது. உன்னை இயேசு பாதுகாப்பார், உன்னை பராமரிப்பார், உன்னை பாதுகாத்து வாழ்நாளெல்லாம் நீ மகிழ்வாக இருக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.